உக்ரைனோட 3 ஆண்டுகளா நடந்து வரக்கூடிய போருக்கு மத்தியில தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளித்து வரக்கூடிய ரஷ்யா அதிக அளவு இந்திய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த முயன்று வருது. தன்னுடைய இயந்திரங்கள் மற்றும் மின்னணுவியல் துறைகளில் உள்ள வெற்றிடங்களை திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு நிரப்ப முயல்கிறது. இதுக்காக இந்திய தொழிலாளர்கள் மீது மாஸ்கோவுக்கு அதிக ஆர்வம் அதிகரித்து வருவதாக இந்தியாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை முன்னாள் சோவியத் குடியரசுகளுக்கு அப்பால் மியான்மர் உட்பட ஆசிய நாடுகளிலிருந்தும் திரட்ட ரஷ்யா திட்டமிட்டுள்ளதா அண்மையில செய்திகளும் வெளியாகியிருந்து. ரஷ்ய நிறுவனங்கள் குறிப்பா இயந்திரங்கள் மற்றும் மின்னணுவியல் துறைகளில் இந்தியர்களை பணியமர்த்த விரும்புது. அதிக இந்தியர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக ரஷ்யாவுக்கு வருவதால தூதரக பணிகள் பணிசுமை அதிகரித்துள்ளதா ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான TASS-க்கு இந்தியாவின் தூதர் வினய்குமார் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறும்பொழுது பரந்த அளவில் ரஷ்யாவில் மனிதவள தேவை உள்ளது. மேலும் இந்தியாவிடம் திறமையான மனித வளமும் உள்ளது. அதனால இப்போ ரஷ்ய விதிமுறைகள், சட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடுகளின் கட்டமைப்பிற்குள் நிறுவனங்கள் இந்தியர்களை பணியமர்த்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார். இங்க வந்தவர்கள பெரும்பாலானோர் கட்டுமானம் மற்றும் ஜவுளித்துறைகள்ல இருக்காங்க. இயந்திரங்கள் மற்றும் மின்னணுவியல் பிரிவுகள்ல இந்தியர்களுக்கான தேவையும் அதிகரித்து வருவதா சொல்லப்படுது. ரஷ்யாவில் இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகள்ல அதிகரித்திருக்கு. 2021ஆம் ஆண்டுல 5480 பேர் பணி அனுமதி பெற்றிருந்த நிலையில 2024 இது 36,208 அதிகரித்திருக்கு. இந்தியாவுக்கு அடுத்தபடியா இலங்கையிலிருந்தும் அதிக அளவு தொழிலாளர்கள் ரஷ்யாவிற்கு வந்து கொண்டிருக்காங்க. ரஷ்யாவில் இப்போ உள்நாட்டு பணியாளர்களின் குறைவால் தொடர்ந்து பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே வருது. தொழிலாளர் பற்றாக்குறைக்கு மத்தியில் ரஷ்ய தொழிற்சாலைகள் 2024ஆம் ஆண்டுல 47,000 வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தியிருக்கு. இது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட 40,500 தொழிலாளர்களின் ஒதுக்கீட்டை விட 16% அதிகம். இந்த தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியா, சீனா, துருக்கி, செர்பியா போன்ற நாடுகளிலிருந்து வந்தவங்க. வெல்டர்கள், காங்கிரீட் தொழிலாளர்கள், உணவு மற்றும் விவசாய தொழிலுக்கான ஊழியர்கள் போன்ற தொழில்களுக்கான தேவை அதிக அளவு அதிகரித்து வருவதா சொல்லப்படுது.